Hi, வணக்கம் மக்களே, ராம் பஸ்ரால் எப்படி இருக்கீங்க மக்களே? வெல்கம் டு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் சீரிஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி த ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பார்ட் மக்களே. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம அந்த பாகலூர் மாலூர் ரோடில் விட்டோம். ஸோ அங்கேருந்து இன்னைக்கு நான் வந்து ரெஸ்யூம் பண்ணுறேன் மக்களே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக எடிட் பண்ணி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் பிறந்திருக்கும். ஸோ பார்க்குற அனைவருக்கும் ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர் 2025. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் ஒரு அனைவருக்கும் சிறப்பு அமையணும் வந்து இறைவன் வந்து பிரார்த்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போவோம். அண்ட் மக்களே, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஹவு டு ரீச் திஸ் ரிங் ரோட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜிஆர்டி சர்க்கிள்லேருந்து பாகலூர் கிராஸ் பண்ணி ஒரு 5வது கிலோமீட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரிங் ரோடு வந்து கிடைக்கணும் நம்பர்லே. ஓகேங்களா? ஸோ ஓசூர் ஜிஆர்டி சர்க்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா பாகலூர் ஒரு 12 கிலோமீட்டரு. ஸோ அண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து முன்னாடி போனாலே இந்த பாகலூர் மாலூர் ஹைவேலேயே வந்து உங்களுக்கு 18வது கிலோமீட்டரில் வந்து இந்த ரிங் ரோடை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு சின்ன ரீகேப் செக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. மக்களே, நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த சீரிஸ், இந்த ரோட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடி மொத்தம் 3 வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது நம்ம பெங்களூர் சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு. ஓகே, ஸோ தமிழ்நாடு பகுதி. ஓகே, அது வந்து பெங்களூர் சுற்றி வருது. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த பார்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் ஹொசகோட்டை இந்த பார்டர்லேருந்து எக்ஸ்டென்சிவ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பப்ளிஷ் பண்ணேன். நடுவில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நண்பர்களே, மழை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை பளு, அதனால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த 4th பார்ட் இங்கேருந்து கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பாகலூர் மாலூர் ரோட்லேருந்து பிடிச்சி அந்த புதுசாக இப்போ போட்டிருக்கக்கூடிய அந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுவோம். ஓகே, அப்ராக்சிமேட்லி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பாட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். அண்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பெங்களூரோட அந்த டபுள் ட்ராக் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது ஒன்று கிராஸ் ஆகும். அது ஒன்று தான் கொஞ்சம் சேலஞ்சிங் லேண்ட்மார்க் வந்து நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் மக்களே, கம்பேரிட்டிவ் டு ஆல் அதர் செக்ஷன்ஸ் இந்த 20 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பப்ளிக் வந்து மார்ச் 2025 வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த 20 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்லாம் இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். நம்ம இப்போ ஒரு லோக்கல் ஒரு நண்பர் வந்து பேசிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து சொன்னார் நடுவில் கொஞ்சம் மட்டும் தான் வேலை வந்து பெண்டிங் இருக்குன்னு. மக்களே, நம்ம முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஓகே, நான் அந்த 3வது பார்ட்டில் வந்து இப்போ நான் நின்றுருக்க ஸ்பாட்டோட ஏரியா வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இந்த 3 மாதத்தில் வந்து என்ன டெவலப் ஆயிருக்குன்னு வந்து நம்ம குயிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறது ஃப்ரம் பாகலூர்லேருந்து டுவர்ட்ஸ் மாலூர் போகிற டைரெக்ஷனில் வந்து நான் வந்து ட்ரில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே வந்து பார்க்கலாம், நம்ம ரிங் ரோடுக்கான அந்த பில்லர்ஸை வந்து எரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 3 மாதம் முன்னாடி நான் வர்றப்போ இது வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப ப்ளைனாக வந்து இருந்துச்சு. ஓகே, அண்டு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ் வந்து ஆயிருக்கு நண்பர்களே. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு டுவர்ட்ஸ் ஹொசகோட்டை டைரெக்ஷன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்டப்பள்ளியிலேருந்து இந்த பாகலூர் மாலூர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய ரோடு. அண்டு இது ஒன்ஸ் அகைன் வேறு ஆங்கிள்லேருந்து இந்த இன்டர்செக்ஷன் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்களே வந்து பாருங்கள். மக்களே, அப்பார்ட் ஃப்ரம் கனெக்டிவிட்டி, நம்ம இந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு வந்து கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் பூம் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து என்னால் வந்து கற்பனை பண்ணி இப்போ கூட பார்க்க முடியல. ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக அந்த ரிங் ரோடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கேட்டட் கம்யூனிட்டி வந்துருச்சு பாருங்கள் ஆல்ரெடி. சரி வாங்க, இப்போ நம்ம ஃபுல் அண்ட் கவரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி கீழே வச்சு கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏரியல் ஷட்டர்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, மக்களே, நம்ம பார்ட் 3ல் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, பேரண்டப்பள்ளி டு பாகலூர் மாலூர் ரோடு. ஓகே, ஸோ அந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோசூரை வந்து அரவணைச்சு
அவுட்டரில் வந்து கவர் பண்ணுது. ஸோ அந்த செக்ஷன் மாதிரி இல்லாமல் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹோசூர் விட்டு தள்ளி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட நியரஸ்ட் அக்சஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாகலூர் மாலூர் ரோட்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், நான் வந்து அந்த பார்ட் 3 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 கிலோமீட்டர் ரிங் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து ஹொசூர்லேருந்து எங்கெல்லாம் வந்து அந்த ரிங் ரோடு வந்து யூஸ் பண்ண முடியும்னு ஒரு டீட்டெயில்டாக ஒரு அக்சஸ் பாயிண்ட்ஸோடு வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து பண்ண போகிறது வந்து கிடையாது. ஏன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்காது நினைக்கிறேன். ஏன்னா ஹோசூர்லேருந்து பயன்படுத்தக்கூடிய மக்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாகலூர் மாலூர் ரோட்லேருந்து பிடிச்சி ஃபர்தராக வந்து யூஸ் பண்ண போகிறாங்க மக்களே. ஸோ அதனால் அந்த போர்ஷனை வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். அண்டு இந்த வீடியோ பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கெல்லாம் ஒர்க் நடந்துகிட்ருக்கோ அங்கே நான் வந்து ஸ்லோ பண்ணுறேன். அண்டு எங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிருக்கோ அங்கே நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வந்து ஓட்டுறேன். ஸோ இதே பேட்டர்னில் வந்து நம்ம வந்து கவரேஜ் வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். ಟ್ರ್ಯಾಕ್ ಆ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕಣ್ಣ, ಬರುತ್ತೆ ಹಂಗ. ಓಕೆ ಓಕೆ. ஸோ மக்கள், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பெங்களூர் அந்த ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணுற ஏரியாவில் வந்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஐசோலேட்டட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா தைலமர காடு நடுவுலாம் வந்து வண்டி ஓட்டி வந்தேன். அண்ட் நண்பர்களே, ஓகே, ஸோ இந்த ட்ராக் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாவே பேரலாக கொஞ்சம் தூரத்துக்கு அந்த ஸ்டேட் ஹைவே வந்து ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ரிங் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஃப்ளைஓவர் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, ரயில்வே ட்ராக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட் ஹைவே ஃப்ளை பாஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஃப்ளைஓவர் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. மக்களை நீங்களே வந்து பாருங்கள் எந்த நிலமையில் வந்து இருக்குன்னு. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மார்ச் 2025 வந்து வாய்ப்புள்ள ராஜா முடிக்க முடியாது. ஓகேங்களா. பேப்பரில் வந்தால் கண்டிப்பாக நம்பாதீங்க. இன்னும் ரயில்வே கிட்ட கிளியரன்ஸ் வாங்கி இந்த ஃப்ளைஓவர்லாம் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம், ஸோ வேலை நிற்காமல் ரொம்ப அக்ரெசிவாக நடந்தால் கூட நம்மளோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கூட ஒரு 6 to 7 months வந்து மினிமம் வந்து ஆகும். ஸோ இந்த ஒரு ஸ்பாட்டே வந்து பாருங்கள். இதான் வந்து, அதாவது இந்த வீடியோ நான் சொல்லலை, இந்த வீடியோ ஆறது முன்னாடி இந்த ரயில்வே ட்ராக் மேலே போடுற அந்த ஃப்ளைஓவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எப்படி இழுத்தடிக்குன்னு நான் வந்து நினச்சேன். கடைசியில் இந்த நம்ம குறுக்கே இந்த கௌசிக் வந்து மூவ்மெண்ட் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஸ்பாட்னால தான் வந்து ஃபர்தராக டிலே ஆகும். மற்றபடி இப்போ சோஃபார் கவர் பண்ண வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து கவர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாப்பிங்கெல்லாம் வந்து போட்டு வந்து முடிச்சிட்டாங்க. அந்த சைடில் அந்த சேனல்ஸு, ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான் வந்து போயிட்டுருக்கு நண்பர்களே. மற்றபடி மேஜரான இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 kilometers கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பிளாக் டாப்பிங்கெல்லாம் போட்டு வந்து முடிச்சிருக்காங்க. பட் நான் வந்து பயந்த மாதிரியே
ஸோ இந்த இடம் வந்து டிலே பண்ணக்கூடியது தான் இந்த ப்ராஜெக்டை. ஸோ அதே மாதிரி தான் வந்து இருக்குது இப்போது கரண்ட் நிலைமையை பார்த்தா. ஸோ இங்கேருந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக நிற்காமல் வந்து ஒர்க் பண்ணி இந்த ரயில்வே கிட்ட தான் கிளியரன்ஸ் வாங்கி ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 6 to 7 months ஆச்சு ஆகும். நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சவுண்ட் பண்ணுறேன். ஸோ மினிமம் 6 to 7 months ஆச்சு ஆகும். ஓகே, ஸோ மார்ச் we have to wait further. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ ஃபர்தராக நம்ம வந்து ஜர்னி வந்து கண்டினியூ பண்ணணும் நம்மளே. ஸோ திஸ் இஸ் டுவர்ட்ஸ் அந்த நம்ம சென்னை பெங்களூர் அந்த ஹைவே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பக்கம் போகிற சாலை மேபி நான் another ஒரு 10 kilometers வந்து போக வேண்டியதான் நினைக்கிறேன். வாங்க நம்ம ஜர்னியை ஃபர்தராக கண்டினியூ பண்ணி என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். மக்களே மதியம் 2 மணி ஆயிடுச்சு, வெயில் மண்டையை பொழக்குது. ஓகே ஃபைன். அண்டு ஒரு வழியாக நம்ம ரிங் ரோடோட ஒரு ரெண்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சென்னை அந்த புது எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது மேலே நின்றுருக்கேன். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம ரிங் ரோடு வந்து டெர்மினேட் ஆகுது நண்பர்களே. டெர்மினேட் ஆகுதுன்னா நம்ம ரிங் ரோடு வந்து இந்த ஹைவேயோட ஜாயிண்ட் ஆகி ஸோ இந்த ஹைவே எப்படி போதோ அப்படி வந்து போகுது. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்ல போகணுன்னா ஓவர்லாப் ஆகுது. ஹைவே இது தான், ரிங் ரோடு இது தான் பெங்களூருக்கு, சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம்னா ஹொசபேட்டை அவுட்டரில் போயிட்டு டுவர்ட்ஸ் ஏர்போர்ட், அதுக்கப்புறம் ஹைதராபாத் அந்த பக்கம் போகலாம். அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து திஸ் இஸ் டுவர்ட்ஸ் சென்னை. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைவே பற்றியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹைவே. ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். ஸோ சென்னை பெங்களூர் டிஸ்டன்ஸ் வந்து டிராஸ்டிக்காக வந்து ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் ட்ராவலிங் டைமை கூட வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குறையுது.
ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹொசகோட்டையிலேருந்து சென்னை அவுட்டருக்கு வந்து ஒரு 2.5 to 3 hours வந்து டிரைவ் பண்ணிட்டு போகலாம் வந்து சொல்கிறாங்க நண்பர்களே. ஸோ ஸ்பீடு வந்து 100+ தான் வந்து செட் பண்ண போகிறாங்க. ஓகே, அண்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் ஹைவே அண்ட் ஆப்வியஸ்லி டோல் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஹோசூர் வாழ் மக்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னை போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சூப்பர் ஆல்டர்னேட் பாத் வந்து இது வந்து அமையும் லைவ் ஆனதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க ஹைவே கூட வந்து ஃபண்டாஸ்டிக் தான். பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு எக்ஸ்பிரஸ் வே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. அண்டு மக்களே, அப்பார்ட் ஃப்ரம் சென்னை, ஓகே, நம்ம திருப்பதி, ஆந்திரா அந்த பக்கம் போகிறவங்க அவங்க ஜர்னி கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிடும். ஏன்னா ஒன்ஸ் இந்த 2 ரோடு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இல்லைனா ஓசூர்லேருந்தே கூட வந்து பேரண்டப்பள்ளி போயிட்டு அங்கேருந்து ரிங் ரோடு பிடிச்சோன்னா ஸோ உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் வந்து 4 லைன் ஹைவே தான் வந்து கிடைக்கும். ஸோ ஜர்னி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்மூத்தாக வந்து இருக்கும் நண்பர்களே. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே, அண்டு அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் போனோம்னா ஹைதராபாத் போகிற மக்கள் கூட வந்து போகலாம். சரிங்களா மக்களே? இந்த வெளியூர் போகிறதெல்லாம் தாண்டி நம்ம ஹோசூர் மக்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா, சரி இந்த ரோடை யூஸ் பண்ணிவிட்டு ஓகே ஸோ நம்ம வந்து பெங்களூர் ஏர்போர்ட் வந்து சீக்கிரம் போக முடியுமா ஓகேங்கிற அப்புறம் அந்த கேள்வி தான் வந்து பெருசாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரோடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் லைவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓசூரோட அந்த சிட்டி டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக பைபாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏர்போர்ட் வந்து போகலாம். ஸோ நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாலாம் சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது ரிலேட்டிவ்லி டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். சிட்டிக்குள்ளே போகிறத விட இந்த பக்கம் நிறையா சுற்ற வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலும் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஸ்டக் ஆகாமல் நம்ம வந்து ஒரு மூவிங்லேயே வந்து இருக்கலாம் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ பெரிய ஜாமில் இருந்தாலும் வந்து டிராஃபிக் ஜாம் தப்பிக்கலாம். ஸோ அதே பெரிய டென்ஷன் ஆக்சுவலாக எங்கே எப்போ போய் மாட்டோன்னெல்லாம் தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் அந்த டென்ஷன்லேருந்து வந்து ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி இட் கம்ஸ் வித் எ காஸ்ட். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா டோலெல்லாம் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் நண்பர்களே. ஸோ டெஃபினெட்லி இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கும் ஹோசூர்லேருந்து ஏர்போர்ட் போகிற க்ரௌடுக்கு. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் மக்களே, நான் வந்து ஓசூர் பாப்புலேஷனோட வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, நம்ம கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஓகேங்களா, ஸோ அந்த மாவட்டத்துலேருந்து பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து செம்ம ஆப்ஷன். அவங்க இன்ஃபேக்ட் சவுத்துலேருந்து வர்றவங்க இன்ஃபேக்ட் ஹொசூர் பெங்களூர் டிராஃபிக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, நீங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து அந்த பக்கம் வர்றீங்கன்னா நீங்கள் வந்து பேரண்டப்பள்ளியிலே வந்து இந்த ரிங் ரோடை வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்டப்பள்ளியிலேருந்து இந்த இப்போ நான் நினைக்கிற ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்து 40 கிலோமீட்டர் ஆகும். ஸோ நடுவில் கன்ஃபார்மாக ஒரு டோல் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹைவேலேருந்து பெங்களூர் ஏர்போர்ட் வந்து மேபி 1 hourல வந்து ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன். அண்ட் நாட் ஓன்லி ஏர்போர்ட், ஓகே, ஸோ ட்ரக் டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, ஓகே, அங்கே பேரண்டப்பள்ளியிலேருந்து பிடிச்சி ஹைதராபாத்தெல்லாம் போகிறவங்கலாம் டெஃபினெட்லி தே கேன் பைபாஸ் ஹொசூர் அண்ட் பெங்களூர். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம சூப்பரான ஆப்ஷன் இந்த ரோடு முடிஞ்சதுக்கப்புறம். அண்ட் மக்களே, திஸ் இஸ் ஆல் அபவுட் த பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ என்னோட மூளை கெட்டின வரைக்கும் ஓகேங்களா? அண்டு நிறையா பிஸ்னஸ் பீப்புள் அவங்கெல்லாம் அவங்க தீங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வேறு என்ன அட்வான்டேஜ் வந்து இந்த ரோடுனால அமைய போகுதுன்னு தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வந்து இருக்கும் எல்லாருக்கும், பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ரோடோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு சீரிஸோட ஃபைனல் வீடியோ 4வது. ஸோ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக மார்ச் 2025 வந்து முடியாது. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் மேபி இட் வில் டேக் 1 more year டு கம்ப்ளீட் இந்த செக்ஷன். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 பாட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஓசூர் கிருஷ்ணகிரி ஹைவே அதை வந்து சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு ஸோ அந்த பக்கம் 2 பாட்டாக வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டில் பாகலூர் மாலூர் ரோடு வந்து பப்ளிஷ் பண்ணால் ஒரு 3 மாதம் முன்னாடி. ஸோ இது வந்து 4வது பாட்டு. ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். மக்களே, கொஞ்சமாச்சும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு. ஏன்னா டைட் ஸ்கெடியூல் நடுவில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி அப்டேட் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்கள் ஆதரவு வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு தேவை. மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ ஓசூர் சுற்றி நடக்கிற மற்ற அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? சரி, இதோட நம்ம இந்த சீரீஸ் வந்து முடிச்சுக்கலாம். மேபி அனதர் ஒரு 5 to 6 months வந்து திரும்பியும் நம்ம ஒரு ரன் த்ரூ பண்ணுவோம் எண்ட் டு எண்ட். அதாவது நம்ம தளி ரோட்லேருந்து பிடிச்சி இப்போ நான் நிற்கிற ஸ்பாட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி ஒரு ரிஃப்ரெஷ் வீடியோ மாதிரி வந்து பப்ளிஷ் பண்ணணும் நண்பர்களே. ஓகே, லேட்டஸ்ட் ப்ரோக்ரஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி நண்பர்களே அகைன் விஷிங் ஆல் த வியூவர்ஸ் எ வெரி ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக இந்த 2025 தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு தெரியும். இந்த புத்தாண்டு வந்து ஒரு வளமாக உடல் ஆரோக்கியம் அதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வளமான ஆண்டாக வந்து அமையணும் வந்து
நான் வந்து இறைவனை வந்து பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு அப்டேட் வீடியோ இல்லை வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் நண்பர்களே. பாய்.